இப்போ என்னன்னா ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். ப்ளஸ் ரிஃப்ளெக்சிவ்னா என்ன கண்டிஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுது. அப்போ ரிஃப்ளெக்ஸோட மீனிங் என்ன, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ரிஃப்ளெக்ஷன் என்னமா நடக்கும் ரிஃப்ளெக்ஷன்ல? மிரர் இமேஜ் சார். மிரர் இமேஜ் அப்படின்னு என்னது, ஏ கமா ஏக்கு ரிலேட்டிவாக இருப்பாங்க சரிங்களா. ஏ ஏவா இருப்பாங்க. அதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். சரி கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்ன இருக்குன்னு, சிமெட்ரிக்கா? ஆமாம் சார். சிமெட்ரிக்னா சிமெட்ரிக்னா பாதி, அந்த ரெண்டு பாதியும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே. சிமெட்ரிக் இருக்கிறதுக்கு நீ சொன்னது கரெக்டு தான். சப்போஸ் இது சர்க்கிளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை எலிப்ஸே இருக்குன்னு வச்சுக்கோங்க, எப்படி கட் பண்ணுறாங்க, சென்டர் பாயிண்ட்லேருந்து கட் பண்ணலாம். இதுதான் சென்டர் பாயிண்ட் இருந்தால் நீங்கள் எந்த பக்கம் இருந்து கட் பண்ணாலும் என்னவா இருக்கும், அதோட ஏரியா ஆக்சுவலாக நீங்கள் வந்து இது முடிச்சுட்டீங்க, அப்ளிகேஷன் ஆஃப் இண்டிகேஷன் முடிச்சுட்டீங்க சரிங்களா. ஆமாங்க சார். ஏரியா எப்படி இருக்கும், இது திஸ் இஸ் கால்ட் ஒன் டைப் ஆஃப் சிமெட்ரிக். ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் ஏரியா. நீ வந்து அப்வேர்டு மட்டும் போட்டாலும் சரி, இல்லை டவுன்வேர்டு மட்டும் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சலாம், ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணலாம். எதனா ரீசனு, இது வேற ரீஜியனு, இது வேற ரீஜியனு, கரெக்டா. நீ இதை கண்டுபிடிச்சி கம்ப்ளீட் பண்ணாலும் சரி, இல்லை இதை கண்டுபிடிச்சி இதை கம்ப்ளீட் பண்ணாலும் சரி, ரெண்டு எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும் சரிங்களா. அப்புறம் என்னது, இங்க ரெண்டு கேஸ் பத்தி பேசுறோம், ஒரு கேஸ் பத்தி, ரெண்டு கேஸ் பத்தி பேசுறோம். இங்க பாருங்க, ரிஃப்ளெக்ஸி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கேஸ். நீ மட்டும் இருந்தீங்கன்னா உன்னை பற்றி மட்டும் தான் பேச போற, நீ என்ன பேசிக்கிறோம், வேற யாரும் இன்க்ளூட் ஆக மாட்டாங்க. இங்க என்ன ஆகுறாங்க, இங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அப்ப ரெண்டு பேர்த்தி பத்தி பேசுறாங்க. என்ன பண்றோம், ஏ கமா பி இருந்தீங்கன்னா பி கமா ஏ மாறணும், கரெக்டுங்களா. அப்படின்னு என்னது, ஓகே சார். சிமெட்ரிக்கான அதை நான் ஆல்ரெடி ரெட்டை குழந்தைங்க இருப்பாங்களா, அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. சரி, அந்த செகண்ட் மட்டும் தான் இதாக வந்தது, மற்றபடி அந்த ரெட்டை குழந்தைங்களோட பேஸோ அவங்களோட ஸ்டைலோ அவங்க எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க சரிங்களா. ஏன்னா வெவ்வேறு ஓகே. பட் என்னது, அங்கே அண்ணன் தம்பிக்கு உறவே இல்லை, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அது மாதிரி தான் ஹைட்டும் பார்த்தாலும் வெயிட்டு பார்த்தாலும் எல்லாமே ஒரே மாதிரி. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 10th +2 மார்க்லாம் ஒரு சிலர்லாம் பார்த்தா ஒரே மார்க் தான் இருப்பாங்க. உங்களோட கேள்விப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா. தட் இஸ் கண்டிஷன் சரிங்களா. ஓகே சார். அவங்களுக்கு அது இல்லாத ஒரு விஷயம், ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போயிருமாமா. எந்த ஊர்ல இருந்தாலும், பக்கத்துல இருந்தாலும் சரி, இல்லை ஒருத்தர் வந்து வீட்லயும் ஒருத்தர் வந்து வெளியே இருந்தாலும், இவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க வெளியே இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போயிருமாமா. அந்த மாதிரிலாம் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதெல்லாம் வந்து எப்படின்னே தெரியல, அந்த மாதிரி சரிங்களா. தட் இஸ் ரிலேஷன். ஓகே. ஓகேங்க சார். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு செட்ல வந்து 1,2 இருக்குதுன்னா கண்டிப்பா அந்த செட்ல என்ன இருக்கணும், 2,1 கண்டிப்பா இருக்கும் சரிங்களா. ஓகே அப்போ சார். 1 2 வந்து அப்போ ரிலேஷன் ஆகும் சரிங்களா. சப்போஸ் இங்க ஓகேங்க சார். 1,2 இங்க 3,1 இருந்தா பாட்டியே சிமெட்ரிக் ரிலேஷன் சரிங்களா. ஓகேங்க சார். இது மாதிரி செட் ஆஃப் கலெக்ஷன் எது இருந்தாலும் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக் சரிங்களா. இது மாதிரி எந்த செட் ஆஃப் கலெக்ஷன் எது மாதிரி இந்த மாதிரி. அப்போ பாருங்க எக்ஸாம்பிள், இப்போ 1,1 எடுத்துட்டாலும் இஸ் a symmetric relation, 2, எடுத்துட்டாலும் 2 ஆல்சோ ரிஃப்ளெக்சிவ் அண்ட் symmetric relation சரிங்களா. 3,3 ஓகே சார். ரிஃப்ளெக்சிவ் ஸோ symmetric relation. ஏன்னா 1க்கு 1 இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் அதே செட் தான் கிடைக்கும். ஆமாங்க சார். இன்னும் அதே செட் தான் கிடைக்கும். இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் அதே செட் தான் கிடைக்கும். அப்போ ரிஃப்ளெக்சிவ் அண்ட் சிமெட்ரிக்கு கேட்டாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கேட்டால் டேரெக்டாக இது எழுதிட்டு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி எக்ஸாம்பிளும் கேட்பாங்க. இதுவும் ஒரு ஓகே சார். சிமெட்ரிக்கோட எக்ஸாம்பிள் தான் சரியாம்மா. ஓகேங்க சார். சிமெட்ரிக்கோட எக்ஸாம்பிள். அப்போ நம்மளுக்கு செட் எப்படி வேணும், மெயின் திங்கிங் வந்து இதுதான் சரிங்களா. இந்த மாதிரி கான்செப்ட் இருக்கணும். டிஃப்ரெண்ட் நம்பராக இருந்தால், சேம் நம்பராக இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கணும். சேம் நம்பராக இருந்தால் இந்த மாதிரி கான்செப்ட். இப்போ இது 1,1 2,2 வந்து போத் ரிஃப்ளெக்சிவ் அண்ட் சிமெட்ரிக் தானே சார்? 1,2 2, எப்படி ரிஃப்ளெக்சிவ் ஆகும், இது இல்லை வந்து சார், கீழே கீழே 1,. ஓகே ஓகே இது சொன்னீங்க 1, 2, இது வந்து ரிஃப்ளெக்சிவ் அண்ட் சிமெட்ரிக். இது ஓகே. ஒன்லி சிமெட்ரிக். இது வந்து என்னது, ஒன்லி சிமெட்ரிக். ஒன்லி சிமெட்ரிக். எக்ஸாம்பிள் கேட்பாங்க, ஏன்னா நம்ம புக்லேயே ஒரு கொஸ்டின் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கேட்பாங்க பார்த்துக்கோங்க. எந்த மாதிரி ஓகே சார். டிபெண்ட் பண்ணலாம் பார்த்து இது பண்ணிக்கணும் சரிங்களா. ஓகேங்க சார். சரி, அடுத்து யாரா பண்ணலாம், டிரான்ஸ்லேட்டிவ். டிரான்ஸ்லேட்டிவ் எப்படி இருக்கும், டிரான்ஸ்லேட்டிவ் நார்மல் மீனிங் டிரான்சிட்டிவ் நேமே தெரியல சார். ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதா, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதா மீனிங் இல்லை. ஓகே சார். இப்போ 3 செட் எடுத்துக்கிறீங்க, 3 எலிமெண்ட் ஏ கமா பி கமா சி சரிங்களா. ஓகே சார். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஏக்கும் பிக்கும் ரிலேஷன் இருக்குது, அதே மாதிரி பிக்கும் சிக்கும் ரிலேஷன் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா ஏக்கும் சிக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறாங்க. இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம் இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அது இம்ப்ளைஸ் என்னது,
இவங்க 2 பேத்துக்கு ரிலேஷன்ஷிப் இருந்தா இவங்க 2 பேத்துக்கு ரிலேஷன்ஷிப்பா கம்பல்சரி இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஓகே சார். சரி என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? நீயே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. ஒண்ணுமே இல்லடா. உங்க கிளாஸ்ல இருக்கிறவங்க இங்க 2 பேர் தான் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொருத்தர் வந்து ஓகே. உங்க கிளாஸ்ல தான். நீங்க 2 பேரும் நல்லா டிஸ்கஸ் பண்ணி படிக்கிற ஆளுங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொருத்தர் வந்து நார்மலா படிக்கிறாங்க. அப்ப அவங்களும் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகும்போது என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஷேர் பண்ணுவீங்க. மேபி அந்த எக்ஸாம்பிள் விட இன்னொரு எக்ஸாம்பிள் பெட்டரா இருக்கும். ஆ இப்ப அதான் சொன்னேன்ல. இப்ப நீ வந்து இன்னொரு பொண்ணுக்கு ரிலேஷனு. இன்னொரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு கூட ரிலேஷனு. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, ஒரே கிளாஸ் ரூம் தான். பட் என்ன பண்றீங்க? நீங்க 2 பேரும் பேரா இருப்பீங்க. அவங்க வந்து உங்கட்டயும் பேரா இருப்பாங்க. இல்ல இன்னொருத்தர்கிட்ட பேரா இருக்காங்க. சப்போஸ் இவங்க ஆப்சென்ட் ஆகும்போது இவங்களுக்கு சம் கொஸ்டின் ஆன்சர் தெரியலைன்னா, நீங்க வந்து நம்மளோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் சொல்லிட்டு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? ஹெல்ப் பண்ணுங்க சார். தட்ஸ் ஆல். ஏன்னா மத்த பொண்ணுங்களுக்கு வந்து நீங்க அதாவது 3வது ஆள வந்து இன்னொரு ஆள வந்து இன்வால்வ் பண்ண மாட்டீங்க. கரெக்ட்டுங்களா? நீங்க 3 பேரோட ஒரு கூட்டணி. ஏன்னா, நீங்க 3 பேரும் ஒரே கிளாஸ் ரூம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறமேல் இன்னொருது 3 பேத்தோட கேரக்டர் ஒரே சேமா இருந்தா தான் நீங்க மெர்ஜ் ஆகுமே தவிர, உங்களுக்கு கிளாஸ் ரூம்ல மேபி 10 பேர் இருக்கலாம், 20 பேர் இருக்கலாம். 10 பேர் கூட 20 பேர் கூட மேக்ஸிமம் மெர்ஜ் ஆக மாட்டீங்க. தட் மீன்ஸ் என்னன்னா, நீங்க +2 படிக்கிறது தான் மீனிங் தவிர, ஒரே பேப்பர் வேணா படிப்பீங்க தவிர, அந்த கேரக்டர் வைஸ் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். சரிங்களா? அப்ப உனக்குன்னு ஒரு ஓகே சார். பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா, உனக்கு எப்படி பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ எப்படி டிஃபைன் பண்ணுவ? உன்னோட கேரக்டர் வந்து ஒத்து போனா தான் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க தவிர, உன்னோட கேரக்டர் ஒத்து போகலன்னா அவங்களோட நீ சேர மாட்ட. அப்பதான் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். சரி அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்கன்னா, ஏன்னா உனக்கு ஃப்ரெண்ட் கிடையாது. ஏன்னா உன்னோட கிளாஸ் ரூம் தான். சப்போஸ் அவங்க ஆப்சென்ட் ஆகும்போது, அதே டீச்சிங் தான் சொல்றேன். சப்போஸ் அவங்க ஆப்சென்ட் ஆகும்போது, சம் டவுட்டோ இல்ல சம் ஹெல்ப்போ கேட்கும்போது, நீ டைரக்ட்டா போயிட்டு ஹெல்ப் பண்ண சான்சஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்ப இவங்களுக்கு ரிலேஷன் இருந்தா, கண்டிப்பா இவங்களுக்கு ரிலேஷன் இருக்குங்கிறாங்க. தட்ஸ் ஆல். ஓகே சார். சரிங்களாம்மா? அத நம்பர் வைஸ் பார்க்கும்போது எப்படி பார்க்கலாம்? எனி ஐடியா? பிரைம் நம்பரும் இல்ல சார். இல்ல ஈவன் நம்பர் எடுத்துக்கலாமா? ஓகே சார். 2/2 எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 relative to 4, 4 relative to 8. மீனிங் என்ன? டிவிசிபிள் பை 2ன்ட்டு. சரிங்களா? ஆ. இப்போ ஓகே சார். 4 2 ஆல டிவைட் ஆகும். 8 வந்து 4 ஆல டிவைட் ஆகும். which implies 8 is also divided by 2. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். ஆமா சார். இந்த மாதிரி செட் டிஃபைன் ஆகும். இப்ப நான் சொன்ன ஓகே. கான்செப்ட் இதுதான். 4க்கு 8க்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது. 2க்கு 8க்கு 4க்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது. டைரக்ட்டா என்ன ஆகுது? 8ஓட 2 ரிலேஷன்ஷிப் ஆகும். ஆமா சார். தட்ஸ் ஆல். அப்ப இங்க எழுதும்போது எப்படி எழுதலாம்? 1, 2, 2, 3 இருந்ததுன்னா 1, 3ங்கிற செட்டு கண்டிப்பா இருந்தாகும். அப்படின்னா இதுக்கு பேர் என்னது? டிரான்சிட்டிவ். 1க்கு 2க்கு லிங்க் ஆகுது. 2க்கு 3க்கு லிங்க் ஆகுது. அப்படின்னா என்ன கிடைக்கும்? 1க்கு 3க்கு லிங்க் 1க்கும் 3க்கும். டிரான்சிட்டிவ் அதர்வைஸ் இஸ் நாட் ஏ டிரான்சிட்டிவ். ஓகே சார். பட் இது சிமெட்ரிக்கா? பட் இது ரிஃப்ளெக்சிவா? இட்ஸ் நாட் ஏ ரிஃப்ளெக்சிவ், இட்ஸ் நாட் ஏ சிமெட்ரி. சிமெட்ரிக். திஸ் இஸ் த பேசிக் ஐடியா. சிமெட்ரிக் இருக்க பாசிபிள் இருக்குதா? 1, இல்ல 2 சார். கண்டிப்பா 2, 1ங்கிற ஒரு செட் இருந்தே ஆகணும். இல்ல. அதே மாதிரி 2, 3ங்கிறது 3, 1ங்கிற ஒரு செட் இருந்தாலும் இல்ல. 1, 3ங்கிறது 3, 1ங்கிற ஒரு செட் இருந்தாலும் இல்ல. பட் இது வந்து டிரான்சிட்டிவ் நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? சார் டிரான்சிட்டிவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ரிஃப்ளெக்சிவாவும் சிமெட்ரிக்காவும் இருக்க வாய்ப்பு இல்லைங்க சார். அப்படி சொல்ல முடியாது. அது இருக்க சான்சஸ் இருக்குது. அது இருந்தாதான் ஈக்குவலன்ட் ரிலேஷன். சரிங்களா? இது ஓகே. 3 கேரக்டரும் அதாவது ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக்கு, டிரான்சிட்டிவ். இது 3 சாட்டிஸ்ஃபை ஆனாதான் ஈக்குவலன்ட் ரிலேஷன். அது ஒண்ணு சாட்டிஸ்ஃபை ஆகலனாலும் ஈக்குவலன்ட் ரிலேஷன் கிடையாது. அதுதான் நம்மளுடைய ஓகே. ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ் என்ன சொல்றான்? இஸ் சாட்டிஸ்ஃபை ஈக்குவலன்ட் ரிலேஷன் ஆர் நாட். அதுதான் அடுத்த டெஃபினிஷன். சரிங்களா? ஓகே சார். 3 பாசிட்டிவா இருந்தா இது இருக்கலாம். நான் சொல்றது இந்த செட்டுக்கு மட்டும் தான் சொல்றேன். இந்த செட் மட்டும் தான் இருக்குமா? யுனிவர்சல் செட் நினைச்சு பாரு. யுனிவர்சல் செட் இருக்குது. நம்ம ஆல்ரெடி யுனிவர்சல் செட்டை டிபெண்ட் பண்ணிக்கணும். எப்படி இருக்கும்? எல்லாமே மெர்ஜ் ஆகும். யுனிவர்சல் செட் பத்தி நம்ம கண்டுபிடிச்சோம். என்ன சொன்னா யுனிவர்சல் ரிலேஷன். அதான ரிலேஷன். மொத்த ஆமா 4 சார். பார்த்தோம். நீ சொன்ன மாதிரி அந்த கேஸுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். யுனிவர்சல் ரிலேஷன். யுனிவர்சல் ரிலேஷனோட எக்ஸாம்பிள் சொல்றாங்க. யூன்னு வச்சுக்கோ. அது யூங்கிற செட் நம்ம எப்படி பேர் பண்ணுவோம் சொல்லுங்க? 1, 1. 1,1 செட் 1,2 ஏன் பி இருக்கிற செட் வேணும். டொமைன் அண்ட் கோடன் செட் வேணும். 1, 2, 3 வச்சுக்கோங்க. இது வச்சுக்கோ. 2, 4, 5 வச்சுக்கோங்க. இப்போ சொல்றாங்க 1, 1,2. ஓகே. இது வராது. இது 1, 2, 3ன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். இப்படி சாம்பிள் கிடைக்கிற இந்த ப்ராப்ளம் போடும்போது நிறைய இருக்கும். சொல்றாங்க ஓகே 1, சார். 1, 1, 1,2 1, 1,3 அடுத்து சொல்லுங்க. 2,1 2,2 2,3.
3,1, 3,2, 3,3. இப்போ சொல்லுங்க, இந்த செட்டு என்ன செட்டு? நீ சொன்ன மாதிரி டிரான்சிட்டிவ் வருமா, சிமெட்ரிக்கு வருமா, ரெஃப்ளெக்சிவ் வருமா? ரெஃப்ளெக்சிவ் வரும். சிமெட்ரிக் வரும் சார். ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் வருமா செக் பண்ணு. ரிஃப்ளெக்சிவ் வருமா? வரும் சார். வந்துருச்சு. அப்போ ரெஃப்ளெக்சிவ் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ ஆமாம் ஆர் சார். கரெக்ட். ரெஃப்ளெக்சிவ்ங்கிறது கரெக்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்தது சிமெட்ரிக். சிமெட்ரிக் யாரு? அதான் 1, வரும் சார். 1,2, 2,1, 1,3, 3,1, 2,3, 3,2. வந்துருச்சா? ஆ. ம். அப்போ சிமெட்ரிக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இன்னொருத்து யாரு? டிரான்சிஸ்டர் 1, 2, 1, 3. அப்படி பண்ண முடியாது. 1, 2 இல்லை. 1, 2னா 2, 1 கரெக்டுங்களா? 1, ஆமாம் சார். 2, 1. 2,1. பண்ணோம்னா 1, 1 வந்துருச்சா? ஆமாம் சார். அதே மாதிரி அடுத்தது 1, 3. 1, 3னா 3, 2 எடுக்கலாம். 3, 2 எங்க இருக்குது? 3, 2 சரிங்களா? ஓகே சார். அப்போ 3 கேன்சல் ஆகி என்ன கிடைக்கணும்? 1, 2 வரும். 1, 2 வந்துருச்சா? ஓகே சார். அது மாதிரி வெரி சேஃப் ஆகி இருக்கும். அப்போ மூணுமே சரி, எல்லா எலிமெண்ட்டும் செட்டிஸ் பண்ணணும். இந்த செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்குமே என்ன ஆகணும்? ரிஃப்ளெக்ஸிவா இருக்கணும், சிமெட்ரிக்கா இருக்கணும், டிரான்சிட்டிவா இருக்கணும். டிரான்சிஸ்டர். ஓகே அப்பதான் சார். ஈக்குவல் ரிலேஷன், அதர்வைஸ் இஸ் நாட் ஈக்குவல் ரிலேஷன். சரிங்களா? ஓகே சார். ம். ஓகேங்க சார். அப்போ மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஈக்குவலன்ட் ரிலேஷன். சரிங்களா? ஓகே சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எனர்ஜி டவுட் இருக்குதாமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்க சார். அவ்வளோதான். இதுதான் டெஃபினேஷன். ஈக்குவல் ரிலேஷன் பார்த்தலாமா? இந்த ம். ஓகே சார். டெஃபினேஷன் இம்பார்ட்டன்ட். இந்த மூணு டெஃபினேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஈக்குவலன்ட் ரிலேஷன்ஸ் மீனிங் என்ன? இஸ் சாட்டிஸ்ஃபை த reflexive. Already reflexive definition மேலே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் சிமெட்ரிக் and the third one transit. Okay, so the three properties are satisfied, then the relation R is called the equivalent. Okay, ஓகே சார். so now